அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், சரணடைதல், நான் சரணடைஞ்சிட்டேன், இறைவன்கிட்ட என்னுடைய வாழ்க்கையை நான் சரண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த அறியாமையை அல்லது சோம்பேறித்தனத்துக்கு இது வைக்கக்கூடிய ஒரு பேர், நம்ம அப்படி தான் சொல்லுவோம். ஒரு சாமியார் நம்மக்கிட்ட அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் சைவத்தில் தான் இருந்தேன், வீடு வீடாக பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் எனக்கு மாமிசம் போட்டாங்க, அப்படியே அதை கண்டினியூ பண்ணிட்டேன். இதுக்கு பேர் தான் சரண்டர்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்போ நான் கேட்டேன், 4 1.5 இன்ச்சு ஜல்லி அதில் போட்டிருந்தாங்கன்னா நீ சாப்பிட்ருப்பியா? சரண்டர் அடைஞ்சிட்டேன்னு சொல்லக்கூடியவங்க ரோட்டில் போகையில் எதிர்த்தாப்பில் லாரி உன்னை ஏற்ற வந்தால் நீ அதை ஏற்றுக்கிருவியா? அப்போ சரண்டர்னா என்ன? தப்பிச்சு ஓடுவையில் நீ அந்த இடத்த விட்டு. அப்போ அது இல்லை சரண்டர். பிள்ளைக்கறி கேட்டோன்னே தன்னுடைய பிள்ளையை அறுத்து போட்டான்ல, அவன் சொல்லலாம் சரண்டரை பற்றி, அவன் பேசலாம், அது சரண்டர். நம்ம வீட்டில் இருக்க அடுப்பு கறியை கூட கொடுக்க மாட்டான், இவன் இப்படி சரண்டரை பற்றி பேசலாம். அப்போ அது இல்லை சரண்டர். அப்போ சரண்டர்னு சொல்லிக்கிட்டு தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு அலைகிறோம். விளைவுகளை நீ எதிர்கொள்ளும் போது தான் உனக்கு இந்த வார்த்தையினுடைய பொருள் உனக்கு புரியும். அப்போ அவங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிற, மகான்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த வழிமுறைகளை கையில் எடுத்து நீ பயன்படுத்தி பலன் பெறாமல் சரண்டர்ன்ற வார்த்தையில் உன்னுடைய சோம்பேறித்தனத்துக்கு நீ எண்ணெய் போட்டு நீவி விட்டுக்கிட்டு இருக்கிற, இதனுடைய விளைவு உன்னால் தாங்க முடியாது. அப்போ அந்த கர்ம வினைகளை அழிக்கிறதுக்கு தான் நமக்கு சில வழிமுறைகளை அவங்க உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. தயவு செஞ்சு அதை கவனித்து நீங்கள் கையாளணும்னு இந்த தினம் ஒரு அறிவின் மூலம் கேட்டுக்கிறோம். ஆத்ம நமஸ்காரம்.